என்ன மாமா? குட்டி என்ன பண்றீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. சாப்பிட்டுட்டு இந்த வீட கூட்டி விட்டுட்டு இருக்கேன். எங்கப்பா பாப்பா? எங்கப்பா கவிதா? எங்கப்பா? இந்த வெளியில உட்காந்துருக்கு மாமா. கொஞ்சம் கூப்பிடு. என்ன மாமா? ஒண்ணு இல்லப்பா. கவிதா வந்து சுடிதார் கேட்டிருந்தோம்ல, அது கட்டிதான் வாங்கணுமா ரெடிமேட் வாங்கணும் கேட்கணும். அதுக்காக தான் நீ கொஞ்சம் கேட்டு சொல்லு. இல்லாட்டி போன ஃபுல்லா கையில கொடு, நானே கேட்டுக்கிறேன். அந்த போய் குடுக்குறேன். ஓ அப்படியா? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்திருந்தோமே, அதவா போஸ்ட் பண்ணிருக்க? சரி நான் பாக்கல. நான் பார்த்துட்டு கால் பண்றேன். சரி ஓகே. பாய்டி. கவிதா, உங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாங்கம்மா. நீ ஏதோ சுடிதார் கட்டிருந்தியாமே, அதை பத்தி உங்ககிட்ட பேசணுமா? அப்புறம் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ எப்ப பார்த்தாலும் செல்லையே அதிகமா நோண்டுற மாதிரி இருக்குதுப்பா. செல்லுலயே அதிக நேரம் செலவிடுற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம ஃப்ரெண்டோட சேர்ந்த போட்டோ எல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா சோசியல் மீடியால நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் விட்டுரும்பா. நான் அதுக்காகத்தான் சொல்றேன். போதும், நிறுத்துறீங்களா? எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. என்னைய பாத்துக்க, எனக்கு தெரியும். தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கவிதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல வாய மூடு. அப்புறம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. என்னைய சொல்றதுக்கு இவங்க யாரு? இங்க பாரு, அவ அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமமானவ. அண்ணி எது சொன்னா உன் நன்மைக்கு தான் இருக்கும். சொன்ன சரின்னு கேட்டு போட்டு எதுக்கு இப்படி எடுத்து பேசிட்டு இருக்க? பெரியவங்க இப்படி எடுத்து பேசிட்டு இருப்பியா? எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு புத்திமதி சொல்றவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை வச்சுக்கிறாத. எப்ப பார்த்தாலும் செல்ல பக்கத்துல விட்டுட்டு இந்த ரோச கோபத்தை எல்லாத்தையும் படிப்புல காட்டு. என்ன புரிஞ்சதா? சரிங்கண்ணே.